ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் அவருடைய வரலாற்று சாதனைகளையும் அவர் சந்தித்த சவால்களையும் ஒடுக்குமுறைகளையும் பற்றி ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கலைஞர் ஒரு தனி மனிதர் அல்ல, ஒரு இயக்கம். அந்த இயக்கம் எப்போதும் கலைஞரால் வழிநடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அராஜகத்தையும் வன்முறையையும் எதிர்த்து கலைஞர் இடையறாது போராடி வந்திருக்கிறார். எமர்ஜென்சியை எதிர்த்து கலைஞர் எப்படி நின்றாரோ அதே போல் 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மினி எமர்ஜென்சியை கொண்டு வந்தார். அது எமர்ஜென்சி காலத்து கொடுமைகளை விட மிக மிக மோசமாக இருந்தது என்பதை இன்றைக்கும் பத்திரிகையாளர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டுகின்றனர். அந்த அளவிற்கு ஜனநாயகமற்ற ஈவிரக்கமற்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியை 2001இல் ஜெயலலிதா நடத்தி கொண்டிருந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வரலாற்று சம்பவங்களை நாம் நினைவு கூறுகிற போது மிக முக்கியமாக அன்றைக்கு அரசு ஊழியர்களின் மீது எதிர்க்கட்சி தலைவர்களை ஒருபுறம் அவர் வேட்டையாடி கொண்டிருந்தார். கலைஞர் போன்றவர்களையே கைது செய்தார். வைகோ போன்றவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்தார். இது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் அரசு ஊழியர்களின் மீது மிக கடுமையான தாக்குதல்களை அவர் தொடுத்தார். முக்கியமாக அரசு ஊழியர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவானவர்கள் என்கிற ஒரு எண்ணம், ஒரு பிம்பம் அவர் மனதில் பதிந்து விட்டது. அதற்காக அரசு ஊழியர்களின் மீது மிகுந்த பழிவாங்கும் போக்குடன் ஜெயலலிதா செயல்பட்டார். அப்படி செயல்பட்ட போது அவர்களுடைய கோரிக்கைகள், பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அரசு ஊழியர்கள் சம்பள உயர்வு போன்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக்டோ ஜியோ போன்ற அரசு ஊழியர் அமைப்புகள் போராடி வந்தன. அவருடைய குறைகளை அவர் கேட்க மறுத்தார். அவர்களை அலட்சியப்படுத்தினார், அவமானப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட போது யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை அன்றைக்கு ஜெயலலிதா செய்தார். அதாவது 2 லட்சம் அரசு ஊழியர்களை ஒரே நாளில் வேலை நீக்கம் செய்தார். டெஸ்மா போன்ற கொடுங்கோல் சட்டங்களை பயன்படுத்தி அவர் இந்த பணி நீக்கத்தை செய்தார். அதாவது அத்தியாவசிய பணிகளுடைய பாதுகாப்பு சட்டம் என்கிற பெயரில் அந்த சட்டங்களை கொண்டு வந்து அவர்கள் அனைவரையும் ஓரிரவில் அவர் பணி நீக்கம் செய்தார். இதனால் பல குடும்பங்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்ந்தன. கிட்டத்தட்ட 72 பேர் உயிரிழந்தார்கள். மாரடைப்பினாலும் இந்த அதிர்ச்சியின் காரணமாகவும் 72 பேர் உயிரிழந்தார்கள். யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம், 2 லட்சம் பேர் ஒரே இரவில் வேலை நீக்கம் செய்யப்படுவது என்று. அது மட்டுமல்ல, போராட்டத்தில் ஈடுபட்ட 6000 அரசு ஊழியர்களை அவர் கைது செய்து சிறையில் தள்ளினார். அவரால் பாதிக்கப்பட்ட, அதாவது ஆசிரியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், இப்படி பல தரப்பைச் சேர்ந்தவர்களும் மிக கடுமையான பாதிப்புகளை, போக்குவரத்து துறை ஊழியர்கள், இப்படி பல துறைகளைச் சேர்ந்தவர்களும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அன்றைக்கு சந்தித்தார்கள். ஈவிரக்கமற்ற முறையில் ஜெயலலிதா அவர்களை நடத்தினார். அதோடு மட்டுமல்ல, கலைஞர் காலத்தில் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள், முக்கியமாக சாலை பணியாளர்கள் 10,000 பேரை அவர் பணி நீக்கம் செய்தார். அதோடு கிராம சபை ஊழியர்கள், அந்த கிராமப்புற அந்த வேலையில் ஈடுபட்டிருந்த அந்த கிராம சேவை ஊழியர்கள், அவர்கள் 13,000 பேரை அவர் பணி நீக்கம் செய்தார். கிட்டத்தட்ட அப்படி பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் 72 பேர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார்கள். இதை நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த அளவிற்கு அவர்கள் அந்த கிராம நல பணியாளர்களாக இருக்கட்டும் அல்லது சாலை பணியாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் கலைஞரால் நியமிக்கப்பட்டார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். 2006 கலைஞர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் பெரும்பாலானோருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டது என்பது வரலாறு. இதை நாம் ஏன் இங்கே குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், தொடர்ந்து தாக்குதல்களை எதிர்க்கட்சிகளின் மீதும் அரசு ஊழியர்களின் மீதும் அவர் தொடுத்து கொண்டிருந்த சமயத்தில் அவருடைய பழிவாங்கும் போக்கு அதோடு நிற்கவில்லை. இன்னும் யாரெல்லாம் அவரால் பாதிக்கப்பட்டார்கள், இன்னும் என்னென்ன ஒடுக்குமுறை சட்டங்களை அவர் கொண்டு வந்தார், இதையெல்லாம் நாம் மறுநாட்களில் பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.
இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல. நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ண, பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் நின்று பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியாமல் போகலாம். ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான, ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம் அவங்களால அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு ஒரு 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 பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் இந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிம்பாங்க. அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் இல்லைப்பா துறை $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்களோட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது இன்னும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர், சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் ஆங்கிலமாக இருக்கிறது.
ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல் நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல் ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல் அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிறையா ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில தொடர்கள் நாம் பார்த்து பார்த்து கேட்டு நம் மனத்தில் பதிந்திருக்கும். அதனை திடீரென்று ஒரு சின்ன இடத்தில் ஒரு மாற்றம் செய்தாலும் பழிச்சென்று வேறு சிந்தனை வரும். பொதுவாக நகைக்கடை விளம்பரங்களில் தொடர்ந்து ஒரு தொடர் வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். சேதாரம் இல்லை, செய்கூலி இல்லை. இதனை பல நகைக்கடை விளம்பரங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் சில கடைகளில் மிக கூடுதலாக சேதாரமும் செய்கூலியும் என்று பணம் வாங்கி விடுகிறார்கள் என்பதற்காக இந்த விளம்பரம் செய்யப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு நான் ஒரு ஆட்டோவின் பின்னால் ஒட்டியிருந்த அந்த ஸ்டிக்கரை பார்த்தேன். அதில் ஒரு வரி இருந்தது. பழிச்சென்று எனக்கு அந்த வரி ஒரு சிரிப்பை ஏற்படுத்தியது. அதிவேகம். பொதுவாக நகைக்கடையில் என்ன சொல்கிறார்கள்? சேதாரம் இல்லை, செய்கூலி இல்லை என்று. இந்த விளம்பரம் என்ன சொல்கிறது என்றால் அதிவேகம். இது விளம்பரம் அல்ல, ஓர் அறிவுறுத்தல். அதிவேகம், சேதாரமும் உண்டு, செய்கூலியும் உண்டு என்று எழுதியிருந்தார்கள். அதிவேகமாக ஒரு வாகனம் பயணம் செய்யுமானால் அதனால் சேதாரமும் ஏற்படும், அதை சரிபார்ப்பதற்கு செய்கூலியும் தேவைப்படும் என்று சேதாரமும் உண்டு, செய்கூலியும் உண்டு என்று எழுதியிருந்தார்கள். நான் முதலில் அதிவேகம் என்று எழுதியிருப்பதை பார்க்காமல் சேதாரமும் உண்டு, செய்கூலியும் உண்டு என்று விளம்பரம் செய்கிறார்களே என்று பார்த்தால் மேலே அதிவேகமாக போனால் கண்டிப்பாக சேதாரமும் செய்கூலியும் இருந்தே தீரும் என்பதை அந்த வரிகள் சொல்கின்றன. வழக்கமாக சொல்லப்படுகிற வரியிலிருந்து ஒரு வரியை அப்படி மாற்றி சொல்லுகிற போது பழிச்சென்று ஒரு சிந்தனை வருகிறது. நம்முடைய பழைய பாடல், ஔவையாரின் பாடலை நாம் அறிவோம். மிக புகழ் பெற்ற பாடல். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. இது ஔவையாரினுடைய வேண்டுகோள்.
அவர் என்ன செய்கிறார் என்றால் விநாயகரை பிள்ளையாரை பார்த்து, நான் உனக்கு பால் தருகிறேன், தேன் தருகிறேன், பாகும் பருப்பும் தருகிறேன், எல்லாம் 4ம் கலந்து தருகிறேன், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு எனக்கு சங்க தமிழை கற்றுக்கொடு என்று ஔவையார் கேட்கிறார். இது காலகாலமாக சொல்லப்படுகிற பாடல். இந்த பாடலை ஒரு புதுக்கவிஞன் சற்று மாற்றி இப்படி எழுதியிருந்தான். அதே வரிகள்தான், 4 வரிகளுக்கு பதிலாக 3 வரிகள்தான். அந்த 3 வரியில் அவன் ஒரு செய்தியை முடித்து விடுகிறான். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்தனக்கு நீ தா சங்கத்தமிழ் இந்தா என்று ஒருவன் எழுதியிருக்கிறான். எனக்கு வேண்டிய சங்கத்தமிழெல்லாம் நிறைய வைத்திருக்கிறேன், அச்சிட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் என் பசிக்கு அது உதவவில்லை. ஒருவேளை தமிழ் படித்துவிட்டு வேலை இல்லாமல் துன்பப்பட்ட ஒரு இளைஞனாக இருப்பானா என்று தெரியவில்லை. அவன் சொல்லுகிறான், அவன் கடவுளை பார்த்து தான் சொல்லுவதாக அந்த பாட்டிலிருந்து நாம் பொருள் கொள்ள முடிகிறது. எனக்கு நீ இவற்றையெல்லாம் கொடு, நான் உனக்கு பாலும் தெளிதேனும் தரவில்லை, பாலை தெளிதேனை பாகை பருப்பை நீ எனக்கு கொடு, சங்கத்தமிழை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுகிற போது ஒரு பழைய சிந்தனை, பழைய மரபு, பழைய பாடல், அதை சட்டென்று புதிதாக சொல்லுகிற இது ஒரு சிறிய உத்தி. இலக்கியத்திலும் இது ஒரு உத்தியாக பயன்படும். இந்த மாற்றம் என்பது எப்படி நமக்கு படிச்சென்று வந்து சேருகிறது என்பதற்காக இதை நாம் சொல்லலாம். ஒருவர் என்னிடத்திலே வந்து கேட்டார், எனக்கு வெற்றி பெற்றாக வேண்டும், எப்படியாவது, இப்படித்தான் வெற்றி பெற வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை, எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், அதற்கு என்ன வழி என்று சொல்லுங்கள் என்று கேட்டபோது எனக்கு தோன்றிற்று, எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்த அந்த இடத்திலேயே நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள் என்பதுதான். வெற்றி பெற வேண்டும் சரி, எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த சிந்தனை தோன்றிய இடத்திலேயே நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள் என்று பொருள். இப்படித்தான் வெற்றி பெற வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள், வெற்றி வரவில்லை என்றாலும் குற்றமில்லை என்று சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டாரா என்று தெரியாது. ஆனாலும் வெற்றி என்று கருதுகிற இடத்திலேயே தோல்வி இருக்கிறது என்பது அதற்குள் இருக்கிற பொருள். இப்படி வழக்கமான மரபு தொடர்களை கொஞ்சம் மாற்றி சிந்திக்கிற போது பல புதிய சிந்தனைகளுக்கு அது வழிவகுக்கும்.